శ్రీ ఎల్లముళ్ళు కోటை శ్రీ ఎల్లముళ్ళు కోటை நமஸ்காரம் 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 சண்டா மண்டா மாய சக்தி இந்த சண்டா மண்டா மாய சக்தியோட ஒளியோட பார்வையில் சில குடும்பங்கள் நன்றாக இருந்து நல்லபடியாக பிழைச்சி நல்லபடியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த சண்டா மண்டா மாய சக்தியோட உருவத்தில் பார்வையில் சக்தியில் எல்லா தெய்வத்தோட கடாச்சிட்டு என்னென்ன குலதெய்வங்க அவங்க கும்பிடுவாங்களோ அனைத்து தெய்வங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். உறவுகள் பேசாத உறவுகளை வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, பேசிடுவாங்க. நடக்காத காரியமெல்லாம் நடந்துடும், சந்தோஷமாக ஆயிரும் வீட்டுக்குள்ளே. அது குடும்பத்துக்குள்ளே வச்சு பார்க்கும்போது எந்த பொருளை நீங்கள் விற்கணும்னு நினச்சாலும் உடனே விற்றுலாம், வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம். அந்த சண்டாவோட மாயசக்தி இல்லை. அது குடும்பத்துக்குள்ளே வச்சு பார்க்கும்போது நன்மைகளுக்கு நிறையா காரியங்கள் சேகரித்து நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதனால் ஜனங்க நிறையா வருவாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதனால் சில குடும்பங்கள் கோயிலுக்கு டொனேஷன் பணம் கொடுக்குறவங்க நிறையா வர்றாங்க. கோயில்களுக்கு இடத்த எனக்கு இடம் அதிகமாக இருக்குது, யூஸ்வகமாக கிடக்கு, நான் கோயிலுக்கு தரேன், எனக்கு வாரிசு கிடையாது, நான் கோயிலுக்கு தரேன் சொல்லி கொள்ள பேர் வர்றாங்க. அதனால் சில குடும்பங்கள் கோயில் கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ சொல்லுங்கள், கேளுங்கோ, நாங்கள் பண்ணித்தரோம் சொல்லி குடும்பம் வர்றாங்க. அதனால் நிறைய பேர் எனக்கு நிறைய இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, கோயில் பேரில் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாம் விசேஷமாக இருக்குது. அதனால் தொழில் காரியத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அமௌண்ட்டு போட்டு நாங்கள் தொழில் காரியத்துக்கு செஞ்சுட்டு இருப்போம். அதுவும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளுக்கும் என்ன பொருள் நம்ம தயாரிக்கணுமோ, என்ன பொருள் தயாரிக்கணுமோ, என்ன கம்பெனி வச்சுருக்கோமோ அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் அது நல்லா இருக்கணும். அதுவோ அந்த பொருள் உற்பத்தி பொருளும் சேல்ஸ் ஆகணும். அதுவோ அந்த கம்பெனியில் நம்பர் 1 கம்பெனியாக வரணும். இந்த மாதிரிகளுக்கெல்லாம் அந்த தொழில் ரன் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா பரிகார பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை ஃபீஸ் கட்டினா போதும். காலமெல்லாம் அம்பாளோட உத்தரவு உங்களுக்கு பிரசாதம் மாதம் பிரசாதம் கம்பெனிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த கம்பெனிக்கு மாந்திரிக யந்திரம் வாக்கோட தகுடும், அதுபோல் சில காப்புகளோட வாக்கும் மாந்திரிகளோட மொழிகளோட அமைப்பும், அதுபோக குடும்பத்துக்குள்ள என்ன காரியத்துக்கு செய்யணுமோ அன்னைத்தையும் செஞ்சு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு டைம் அதுபோக முதனைக்கு பீஸு கட்டினா ஒரு வருஷத்துக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கும். அடுத்த வருஷம் பூஜை பழையபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பணம் கட்டினாலும் அடுத்த வருஷம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுபோல் வருஷம் நிறைய கம்பெனிகள் எங்களுக்கு பூசி கட்டுறாங்க. நாங்கள் அந்த கம்பெனிகளை நாங்கள் பண்ணுறோம், நல்லா இருக்கிறாங்க. அதுபோல் சில வியாபார தொழில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி மாத ஃபீஸ் கட்டுறாங்க, அது மாதிரி நல்லா இருக்கிறாங்க. சில பேர் குடும்பத்தில் 6 மாதம் ஒரு 5 மாதம் பார்த்துட்டு போகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதனால் சண்டாவண்டா மாயாசக்தி எல்லாத்துக்குமே எதிரியோட பார்வைக்கும் ஆகும், அதுவும் நண்பரோட பார்வைக்கும் ஆகும், குடும்பத்தில் மனைவியோட பார்வைக்காகவும், குழந்தை பாக்கியத்துக்காகவும், குடும்பத்தில் தொழில் காரியத்துக்காகவும், சொத்து பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கான், வருஷக்கணக்கில் போயிட்டுருக்குறான், செகண்ட் நிமிஷத்தில் இந்த ஒளி சக்தி நிற்கவங்களும் அப்படியே அந்த மைண்டு மாதிரி கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க. கோர்ட்லேருந்து அந்த கேஸை விடுதலை ஆகிரும். அதுபோக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா எவிடன்ஸ் கரெக்டாக இருந்து நீங்கள் உண்மையாகவும் எல்லா எவிடன்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்து நீங்கள் அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அது இழுத்துக்கிட்டே போகுதுன்னா டைங்கள் சரியில்லாமல் இருக்கும், கிரகங்களோட சக்தி உண்டாகும், ஏவலோட சக்தி உண்டாகும், அபகரித்து பிடிங்கிறோம்னு சொல்லி சில மாயசக்தி உண்டாயிருக்கும். அதெல்லாம் விலகணும்னு செகண்ட் நிமிஷத்தில் உங்களோட சொத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களோட எவிடன்ஸ் ஒரிஜினல் இருக்கோ அது பூரா எல்லாமே கோர்ட்டில் திருப்பி ஆகி உங்களுக்கு வந்துடும். அதனால் சில குடும்பங்கள் நல்லா இருக்கிறாங்க, சில குடும்பங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க, எதையுமே நினைக்காத இருக்கிறவங்க, சில குடும்பங்கள் அப்படியே காற்று மாதிரி அப்படியே சூரியன் ஒளி மாதிரி அப்படியே இயற்கை கால டயத்தில் எப்படி இருக்கும், மத்தியான நேரம் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் செகண்ட் நிமிஷத்தில் அப்படியே மறந்து உணர்ந்து அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் எல்லோரும் வாங்க, சண்டாமண்டா மாயசக்தி வாங்க, நினைக்கிற காரியத்தை நல்லபடியாக முடிச்சு தரோம். நமஸ்காரம். ஜெகமாதேவி ஆலயத்துக்கு, எல்லமுள்ளு கோட்டை ஆலயத்துக்கு நிறைய டொனேஷன் பண்ண வந்திருக்குது. நிறைய பேர் கோயிலுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. நமஸ்காரம்.